ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலா ஸ்டேஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த மீம் ஸ்டுடியோஸ்லேருந்து நாப்டோல் அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வாங்க வீடியோ எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? அது மட்டும் 3 கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. கோல்ட் கலர், ரெட் கலர். நீ என்ன கேட்ட? ஜிபி வரைக்கும் எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்லாட், கேமரா, க்ளோஸ் அட பொம்மால ஃபோட்டோவே எடுக்காம போட்டுருக்காங்க. என்ன தர வரீங்க? டார்ச்சா இருந்தாலும் சரி, எல்இடி உங்களுக்கு லைட்ஸா இருந்தாலும் சரி, இந்த டார்ச்சோட இருக்கிற இந்த ஹெட் பேண்டை பயன்படுத்திக்கிட்டு பவர் கட் ஆற சமயத்துல கூட உங்களுடைய வேலை தடங்கள் அடையாம நீங்க வேலையை பார்த்துக்க முடியும். ஆரியா, நீ வெளியில போறத வழக்கு வச்சு பாத்துட்டு இருக்கிற கற்கல்ல வயா நல்லா காட்டுறேன். ஆனா இந்த மாதிரி இருக்கிற காம்போ நானும் தோணுது ப்ரோ. நம்ம சாவி இங்கே விட்டோம். சாவி இது ஓகே. டார்ச் போட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். டேய், அடச்சி கேவலமா நிக்காத. எந்திரி அப்படி போடுறாங்க. பாருங்க, தெரிஞ்சிச்சு. இதாங்க காரணம். என்ன இந்த டார்ச் டன் 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 தெரியுதா சார்? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இந்த மாதிரி லைட் இருக்கும்போது பிரச்சனை இல்ல, தாராளமா உங்களுக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த லட்சணத்துல ஜெயிச்சிட்டோம் மாறா, தோத்துட்டோம் மாறா, மாறான்னு வர டயலாக். ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லயுமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மெகா சேல் மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் பைத்தியம் மாட்டா, நீங்க மெண்டலா? இன்னும் எல்லாருமே செட் ஆக போது கொஞ்சம் பாடியில இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் கிரீன் கலர்ல இருக்க போது ப்ளூ கலர் காம்பினேஷன்ல சூப்பரான காலர் கொடுத்திருக்காங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கறதால மக்கி போன சட்டை எல்லாம் போட்டு நேரா கூட்டு பண்ணி நிக்கிறேன். போடா பின்னாடி, போடா பின்னாடி. எத்தனை நாள் தான் கடையில இருந்து வாங்கினே நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. ஒரு டைம் அந்த கடையில பண்ற விஷயம் வீட்லயே ட்ரை பண்ண நல்லா தானே இருக்கும். நீ காசு கப்பியே. ஆனா எல்லா கடையில நீங்க வாங்கிட்டு வரும்போது எந்த எண்ணெயில பயன்படுத்துறாங்க எல்லாமே ஓகேவா இருக்குமா இல்ல ஒத்துக்குமா ஒத்துக்காத எல்லா கடையும் சொல்லு. சில கடையை சொல்ற கோச்சிக்காதீங்க. சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. நார்மலா நீங்க ரீயூஸ் பண்ண ஆயில் நீங்க பாருங்க, எத்தனை தடவை இந்த ரீயூஸ் பண்ண ஆயில்ல மேக் பண்ண ஸ்நாக்ஸா இருக்கும்னு தெரியாது. அப்படியே போடு. பண்ண ஸ்நாக்ஸா இருக்கும்னு தெரியாது. எப்போ இதோட மேனுஃபேக்சரிங்னு நமக்கு தெரியாது. ஆனா எத்தனை நாளா சாப்பிடுறேன், பொத்திக்கிட்டு போங்க. போ காஞ்சிபுரம்னா பட்டு, மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வா, திருப்பூர்னா டெக்ஸ்டைல்ஸ், ஊட்டினா கிளைமேட். அதே மாதிரி நாப்தோல் தமிழ்னா நார்மல் வாட்ச் வாங்குறீங்க. 600 700 ரூபாய் கொடுத்து வாட்ச் வாங்குவீங்க. ஆனா ஸ்மார்ட் வாட்ச் வாங்க மாட்டீங்களாங்க. ஏன்டா அப்படி படுத்துற? வேணாம். ஹார்ட் ரேட் மானிட்டர், ஹார்ட்டுக்குள்ள யார் இருக்காங்க சொல்ல முடியாது. ஆனா ஹார்ட் எவ்வளவு பீட் அடிக்குதுன்னு சொல்ல முடியும். எதையவே கோபப்பட்டு அடிக்க. திருப்பூர் இந்த ரவி ஆர்டர் பண்ணிருக்காங்க. சென்னையில இருந்து பத்மா ஆர்டர் பண்ணிருக்காங்க. காஞ்சிபுரம் இருந்து மணிவண்ணன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, சொல்லு. ஆக்டிவிட்டி கேம்ஸ் இருக்கறதால என்டர்டெயின்மெண்டா இருக்க போது வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் சரியா கேட்காது. ஆனா இந்த போன்ல சவுண்ட் கிளாரிட்டியா இருக்கு. இந்த காதை வச்சிட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? எனக்கு கொஞ்சம் சரியா கேட்காது. ஆனா இந்த போன்ல சவுண்ட் கிளாரிட்டியா இருக்கு. ஆப்போசிட்ல பேசுறவங்களோட வாய்ஸும் கிளியரா கேக்குது. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? எனக்கு இங்கிலீஷ் வராது. எனக்கு தமிழ் மட்டும் தான் டைப் பண்ண தெரியும். என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அவனை பார்த்து யூங்கற? ஏய், தோபாரா, இது நம்ம மங்கி. இந்த குரங்க என்ன வச்சுக்க விட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க சின்ன பட்ஜெட்ல எல்லா விஷயங்களும் வரப்போகுது. என்னடா சோத்துல கல்லு? இல்ல இவ்வளவு பெரிய கல் எப்படி தட்டப்பட்டது? என்னடா கிறுக்குத்தனமா கேள்வி கேக்குற? சோத்துல பெசையும் போது விரல்ல அடிபட்டுதா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெரசா இருக்கு. பார்க்கிறதுக்கு மொபைல் லுக் வைஸ்ல நல்லா இருக்கு, டவுட்டே கிடையாது. ஐயா, உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லையா? இப்பலாம் போன் அப்படின்னு வெளிய போயிட்டாலே ஒரு 15,000 or 20,000 தான் நல்ல உங்களுக்கு போன் வந்து கிடைக்குது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? சேம் டைம் ஆடியோட கிளாரிட்டி கொஞ்சம் கேளுங்களா.
போதும். நீ பாடுறது உனக்கு கேக்குதா? லவுட் மியூசிக் நீங்க மட்டும் என்ஜாய் பண்றதுல சுத்தி ஒரு 10 பேரையும் என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லவுட் மியூசிக் இது. பிரைஸ் பாயிண்ட் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மொபைல் எல்லாமே மார்க்கெட் பண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுக்கலாமா வெங்கட்? ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களா? 16 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் மெமரி ஸ்லாட். கேமரா क्या बात है बहुत बढ़िया. யார் இல்லைங்க இங்கிலீஷ்ல பேசுறாரு. இங்கிலீஷா? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. தமிழ் இருக்கே எது இங்கிலீஷ்ல பேசுறான்? பரதேஷ் போய் தமிழ். டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற துணியை துவைச்சீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்க போகுது. உங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலின்னு ஏற்பட்ட பிரச்சனை, தொண்டை தண்ணி கத்துற முதுகு பெயின் 1008 பிரச்சனை என் உடம்புலயே. எஸ், இதுல உங்களுக்கு எல்லா வித துணிகளையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே உங்களால வாஷ் பண்ணி இருக்க முடியும். அதுல நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு போஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஐயா போனா வராது பொழுதுபோலா கிடைக்காது. ஓடியா 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 தெரியுதா? ஓடப்படாது. மோஷன் சர்க்குலர்ல போகும்போது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அந்த குழந்தையோட துணியை உள்ள போட்ட உடனே சார் ப்ராப்ளம் ஃபேன் ஓடலை. அட ராமா, விரல விட்டு ஆட்டுக்க சுத்தம். இப்படி விரல் விட்டு ஆட்டுறதுக்கு 175 ரூபாய் கொடுத்துருக்கோம். அடுத்த செகண்ட் அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் கொஞ்சம் உத்து பாருங்க. ஒப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட் இவன், ஜீரோ. அடுத்த செகண்ட் அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் கொஞ்சம் உத்து பாருங்க. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். மெஷின் பார்க்கதான் சின்னதா தெரியும், ஆனா நீங்க யூஸ் பண்ணும்போது பக்கெட்குள்ள போட்டு பாருங்க. அந்த மினி வாஷிங் மிஷினோட பவர் ரொம்ப கட்டிக்காரமா இருக்க போகுது. அப்படின்னு சொல்லி சாரு இந்த நார்மல் மிஷின் பார்க்கதான் நார்மல் மிஷின், யூஸ் பண்ணும்போது இந்த மினி வாஷிங் மிஷின் எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. இந்த மினி வாஷிங் மிஷின் எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்குங்கிறது நீங்க வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? வாரத்துக்கு ஒரு நாள்னா ஓகே, டெய்லி இந்த மாதிரி துவைச்சா என்ன ஆகுறது உங்க உடம்பு? இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லையா பெண்களே? அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். பெண்கள் மட்டும் ஏன் துவைக்கணும், ஆண்கள் துவைக்க கூடாதா? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது கரண்ட்ல வேலை செய்யறதுனால உள்ள பக்கெட்ல வச்சு தண்ணியில இருக்கும் போது எப்பவுமே தண்ணிக்குள்ள கைய விட்டு பாக்காதீங்க, ஸ்லிப்பான செதறிடுவ. அது ஒன்ஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க துணி வந்து அது வந்து துவைச்சிருச்சா இல்லையான்னு நீங்க உத்து பார்க்க முடியும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? சோ சிம்பிள். வாழ்க்கையை சிம்பிளா எடுக்க கத்துக்குங்க. சீரியஸான வாழ்க்கையை கூட சிம்பிளா எடுக்க தேவையான ஒரு பொருள். நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகிறது ஏற்கதா? ஃபர்ஸ்ட் பர்னர்ல வந்து நம்ம வச்சு குக் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் பர்னர்லயும் உங்களுக்கு வந்து ரைஸ் இருக்கு, இல்ல சாம்பார் இருக்கு, கிரேவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு சடனா டீ கேட்பாங்க. டீ கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? ஆமா, இதுக்கான ப்ராடக்ட் உங்களுக்காக ஆன்டி தெஃப்ட் அலார்ம் லாக் எடுத்து வந்திருக்கோம். கண்டிப்பா இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இந்த அழகான உங்களுக்கு எலக்ட்ரிக் குக்கிங் ஸ்டவ் இங்க பாக்குறீங்க. நீங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க போறது கிடையாது, பெர்ஃபெக்ட்டா இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் டு மீம் ஸ்டுடியோஸ். வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த நாப்டோன்லேருந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்து அந்த ஒரு ப்ராடக்டே வந்து அந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ரியல் லைஃப்க்கு எப்படி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, என்னெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் சொல்கிறாங்கிறத ஒரு ப்ராடக்ட் மட்டுமே வச்சு ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இது மீம் ஸ்டுடியோஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 10 ப்ராடக்ட்டு எப்படி அந்த நாசம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. நான் நாப்டோனில் வாங்கினதே இல்லை, ஆனால் ஒரு சில டைம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் இந்த நாப்டோல் வேணும் ஆடெலாம் பாட்டு, ஓ இது வித்தியாசமாக ப்ராடக்ட் நல்லா இருக்கும் வச்சுருது, பயங்கரமாக பேசுகிறாங்க. அது வந்து சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போல தெரியுது, அதனால தான் இவங்களாம் பேசுகிறாங்க. அந்த ஆர்டர் வருதுன்னு சொல்லும்போது ஓ எல்லோரும் ஆர்டர் பண்ணுற குழந்தைன்னு உண்மையாக நம்பிட்டு இருந்தேன் அது ஸ்கூல் டேஸில். ஆனால் இப்போ அதெல்லாம் வாங்க மாட்டோம்.
அப்போ வந்து வாங்கணும்னு நினச்சோம், காசு இல்லை, நல்ல வேலை. இப்போ வந்து கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். பட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டிருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க, செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு மீம் ஸ்டுடியோஸ். ஓகே, இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் பாய்.